ராமலிங்கம் நாட்டிலே ஒரு நல்லதங்கம் நான் வழங்கும் முத்து ராமலிங்கம் சக்தி வலிதமே முத்தி உருவமே மூலிகளில் முதல் மகனே எங்கு சென்றார் நாட்டினிலே ஒரு நல்ல சங்கம் அவர் நான் வணங்கும் முத்து ராமலிங்கம் செதுவது சீமையிலே ஆண்டு வந்த மன்னரம்மா செதுவது இரவிலே ஆண்டு வந்த மன்னரம்மா செதுவது சீமையிலே ஆண்டு வந்த மன்னரம்மா ஆண்டு வந்த மன்னரையா ஆண்டுகளும் தெரியுமே தேசிய உள்ளமிகும் தேசத்தில் வாடுதையா தேசிய உள்ளமிகும் தேசத்தில் வாடுதையா நாட்டிலே ஒரு நல்லதங்கம் அவர் நான் வணங்கும் முத்து ராமலிங்கம் அன்னையின் திராணி பெற்று அனந்தம முதல்வரம்மா அன்னையின் திராணி பெற்று அருந்தவ முதல்வரம்மா அன்னையின் திராணி பெற்று அருந்தவ முதல்வரம்மா மண்ணை ஆள வந்த மண்மொழி வேதனம்மா மண்மொழி வேத வந்து மண்மொழி தேசமம்மா மண்ணுக்குள் மறைந்தாராமா மனதுக்குள் வாடுதம்மா மண்ணுக்குள் மறைந்தாராமா மனதுக்குள் வாடுதம் நாட்டிலே ஒரு நல்லதங்கம் நான் வழங்கும் முத்து ராமலிங்கம் உலகம் போற்றுகின்ற உத்தமகள் புகழ் உரைக்க ஒரு உலகம் போற்றுகின்ற உத்தமகள் புகழ் உரைக்க ஒரு உலகம் போற்றுகின்ற உத்தமகள் புகழ் உரைக்க உத்தமன ராமமூர்த்தி சுருப்பமாக எழுதி வைத்தார் உத்தமன ராமமூர்த்தி உருப்பமாக எழுதி வைத்தார் ஏற்றியல் பாடல் என்றார் பாட்டெடுத்து பாடினேன் ஏற்றியல் பாடல் என்றார் பாட்டெடுத்து பாடுறேன் நாட்டிலே ஒரு நல்லதங்கம் நான் வணங்கும் முத்து ராமலிங்கம் கத்தி வடிவமே முத்தி உருவமே முருகனின் முதல் மகனே எங்கு சென்றார் நாட்டிலே ஒரு நல்லதங்கம் நான் வணங்கும் முத்து ராமலிங்கம் கத்தி வடிவமே முத்தி உருவமே முருகனின் முதல் மகனே எங்கு சென்றார் நாட்டிலே ஒரு நல்லதங்கம் நான் வழங்கும் முத்து ராமலிங்கம் முத்து ராமலிங்கம் முத்து ராமலிங்கம் அண்ணன் ஊமத்துறை அவர்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவரை அவருடைய பாட்டை சிறப்பாக பாடியதற்காக நந்திசேரியை சேர்ந்த தங்கராஜ் அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பில் இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். அண்ணன் நந்திசேரி சேர்ந்த தங்கராஜ் அண்ணன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என்னுடைய சார்பாகவும் என் கலைக்கும் சார்பாக நன்றி நன்றி. அந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.
பார்க்க பார்க்க பாட்டு வரும், பாட்டுக்குள்ள வீர வரும், வீரத்திலே பேரு வரும், அகமுடியா படை வரும், மருதுவாண்டி பக்தர் வரும். பார்க்க பார்க்க பாட்டு வரும், பாட்டுக்குள்ள வீர வரும், வீரத்திலே பேரு வரும், அகமுடியா படை வரும், மருதுவாண்டி பக்தர் வரும். அப்படியே நான் அண்ணா செஞ்சுட்டு மற்றது யோசிப்போம்.
மனோ தம்பி மங்கள செல்வங்கள் பெறுங்கள் உங்கள் அண்ணா தம்பி மூத்திரப்பாடியா அண்ணா என்னை அழைத்த காரணம் தெரியுங்க நாள் தெரிவிங்க தாங்கள் இடமாக இருக்கின்றீங்களா தாங்கள் அழைத்த காரணம் இதோ தெரிவிக்கிறேன் ஆகிய கம்பளம் பரிமாறம் 64 படுவர்களும் நமது பிள்ளைமகன் காண்பார்க்கு வட்டிக்காத படுத்துக்கான நிகழ்ச்சியில் அனுப்பி வைத்தமல்லவா ஆமண்ணா ஆண்டவர்கள் அந்த கமலம் மூவரை கொன்று 136 மற்ற நிழலாம் அள்ளிபத்தி விட்டார்களே இதற்கெல்லாம் காரணம் என்று கேட்டா என்னுடைய உடன் மறந்த தம்பி மேல் பரிசு மொத்தம் வந்திருக்கிறார் உண்மைதானா அண்ணா தம்பி சில சுருக்கம் மாறணும் அண்ணா நன்றாக தெரியும் தாங்கள் கட்டளை மீறி என்றைக்கு அப்படி நடந்திருக்காண்ணா இது எது ஒரு சூழ்ச்சியாக இருக்கு தம்பி ஓமத்திர பாண்டியா அண்ணா அண்ணவர் சொன்ன வார்த்தை நான் ஒரு காலம் நம்பவில்லை அப்படியானால் இதற்கு காரணம் யாராக இருக்கலாம் என்று நினைக்கின்றீர்கள் அன்று ஒரு நாள் ராமநாத கலவரத்தை மனசிலே வஞ்சமாக நிறுத்திவிட்டு நம்ம வீரர்களை ஏறிட்டு வேடிக்கை பார்த்திருக்கார்
தம்பி ஊமத்திரப்பாண்டி அண்ணா. அப்படித்தான் இருக்க வேண்டும். உண்மையிலே நம்மளை அறியாது ஆண்டவரை ராமநாத்தில் விட்டு வந்ததை மனநிலை கொண்டு இப்படிப்பட்ட நய வஞ்சகத்தை செய்து அல்லாமல் தங்கள் மேல் பரிசுமத்து வந்திருக்கிறார். அப்படித்தானே? அப்படித்தானா? அப்படியானால் மந்திரி ஒரு விதமார்த்தம் பற்றி யோசிக்கலாம். எனக்கு அன்பு கொடுத்த கதிரேசன் அண்ணன் எனக்கு 100 அன்பளிப்பத்திருக்காரு. அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என்னோட சார்பும் என் கலைக்குழு சார்பும் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். மறக்க முடியுமா மருதுபாட்டியரை மறுக்க முடியுமா? மறக்க முடியுமா மருதுபாட்டியை மறுக்க முடியுமா? மறக்க முடியுமா தேவரை மறுக்க முடியும்? மறக்க முடியுமா மறுபாட்டியே மறுக்க முடியுமா? சத்தியவான் புத்த பிறப்பல்லவா அவரை மறக்க முடியுமா? யாராலும் மறுக்க முடியுமா? மண்ணுக்குடை திட்ட போசுவை சொன்னாலே இந்திய மண்ணை வணங்கிய போசுவை சொன்னானே குற்றவாளியானே. அவரை மறக்க முடியுமா மறுபாட்டியே மறுக்க முடியுமா? அவர் பரம்பாறை சட்டம் உடைத்தவர் என்று மன்னி அவரை மறக்க முடியுமா? அவரை மறுக்க முடியுமா? நினைத்தமானது கண்ணீர் துடைக்க நினைத்தமானது கண்ணீர் துடைக்க அவரை மறக்க முடியுமா? அப்படியானால் வந்து எதிர்பார்த்தவற்றை யோசிக்க
அழகு தமிழ் வாழும் அறிவாளையும் அறம்பொருள் தரவில்லை அழகு தமிழ் வாழும் அறிவாளையும் அறிவாளையும் அகரமுதல் எழுத்தில் சிறப்போடு மக்கள் அரசியலை வகுத்தான் முறையோடு பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நான் ஒட்டப்பிரகம் கருசுக்கட்டான் என்று தாய் தர்ம முனீஸ்வரனை அழைத்து என் மடப்புறம் காலி வைத்து திருச்செந்தூர் சொண்டு என்னுடைய மகன்களை முனிந்தாத்தான் முடித்து பொன்னுமணி தானாவதி பிள்ளை நமது தேலி கிராமத்தை சேர்ந்த தானாவதி பிள்ளையாக இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்க வந்திருக்கின்ற அருமை அண்ணன் பொன்னுமணி அவர்களுக்கு இந்த விழா கமிட்டி சார்பாக பொன்னாடு வைத்து கௌரவிக்கப்படுகிறது. ஐயா முத்துராமலிங்க ஐயா அம்மா பிறந்த ஊர் அந்த தேலி இந்த ஊர் என்கெல்லாம் பொன்னாடு வைத்து கௌரவப்படுத்தியே கிராமத்திற்கும் பொதுமக்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம். நாடியெங்கும் பேரும் புகழ்பெற்று வந்த
மருதமாவேதி தேனி சோய்மணிக்கம்னால் பேர் புகழ்பெற்றவர். சரி இல்லையா அவர் நினைத்து கை தொடர்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம். மாசம் சாப்பிடுங்க மத்தியில் ஏடா நீ ரெடி மசு சான்றா சரி நம்ம பண்ணிட்டு பண்ணுங்க. வாழாவி ஆ
வடக்கே கொத்தமல்லி சேர்த்து விட்டு என்னால் வாங்கியாங்க சேர்ந்து விட்டார்கள். ஒட்டப்பிடாரம் போய் அவளை சட்டிப்படை வெட்டிப்படை ஆர்வல விப்பாளங்கள் பொன்மனத்தை அடிக்க தப்புல மகன் நான் தான். கட்டப்பம்மளி எட்டப்பர்களும் ஒருமலை பண்ணவர்கள் மன்னாடி மன்னர்களாம் மண்டிட்டு வருகிறார்கள். இந்த கட்டம் மட்டும் வரிக்க தடுக்கிறார்கள், கொடுக்க மறுக்க சொல்லி இந்த எட்டப்பன் எங்கள் நாடு நாடாக சுற்று பணம் சரியான திட்டத்தை கொண்டார்கள். ராமரா மீட்டை கலைத்து என் வரி கொடுக்கிறோம் என் மறுப்பிக்க கலை கேட்டார்கள் என் மன்னரிடம். அதற்கு மன்னர்கள் நேரத்திற்கு நடவிட்டார்கள். வானம் முழுவது மக்கள் வேறுட நிலத்தை சிந்தப்படுவார்கள். உங்களுக்கு ஏன் கொடுக்கும் கிறிஸ்தி சொன்ன உடனே கட்டப்பன் மன்னரை தவறாத பத்த பேசி மீண்டிய பெற்றுவிட்டார்கள். பக்கத்து ரோமத்திரை காசு கொடுத்து கன்னியாகுமரியும் அன்னமணி தொட்டலை அன்னமணி தொட்டவளை கையை துண்டித்து சொல்லி துண்டித்து விட்டார்கள். பத்தானங்கள் ஆள் கொத்துச்சாக ஆய்குறும் அம்மாவாரிட்டம் என்னை மேல்மாடியும் அவர் இருவேரும் ஒரு சிரமத்தை அறுத்து விட்டார்கள். அப்பொழுமையை காப்பாற்றி ஆரம்பே பத்தன மாப்பு சுந்தரை திறந்து பலனால் சொன்று வெள்ளியத்தை அழைத்து ஜெயிலை மீட்டு ராமநாதபுரம் சேதிகள் வெள்ளியமலையும் சிறைகளுக்கு இந்த பிள்ளை நாட்டும் மறந்து விட்டார்கள். பரமத்தமிழ் பாஞ்சாங்குறிச்சி வெள்ளியத்திற்கு வெள்ளிவாக்கு திரும்ப விட்டார்கள். அங்கே ஆரம் என்ன பல வகைச்சர்கள் பல வீரர்களுக்கு திரும்பிட்டார்கள். அப்பவும் தான் கணக்கப்படி என்ன ஏன் நினைக்கவில்லை. பத்தானி என்னை கொண்டோகி திருச்சி சிறையில் வைத்துவிட்டார்கள். தப்பிக்கவில்லை. ஓடி பார்த்து ஒன்றாக இல்லை. பிள்ளைமணி இருந்தால் என்ன இறந்தால் என்ன என்னை ஆனந்தமாக கொண்டோயி ஓட்டப்படும் சத்தங்கள் இந்த மன்னர்கள் இதை அவனை ஒப்பிக்கும் தப்பிச்சு வீடும் சொல்லிவிட்டேன். நான் தப்பு சொன்ன மேனியில் கால்மணி கொடுத்தேன். தட்டி தள்ளாறு ஈரச்சோட என்னுடைய மடிந்து விழுந்தால் ஏன் கண்ணு குளம் கேட்டேன். பத்தா நீங்களும் ராமச்சந்திர மன்னர்கள் கமத்தரம் தெரிவித்தார்கள், இறந்தாக தெரிவித்தார்கள். என்ன காரியம்? என்னை ராமராவ தொட்டு மறந்தவள் இந்த காஞ்சி விட்டார்கள். பத்தாஞ்செண்டிய மன்னர்களே இந்த வடிய மகன்களை சிறப்பு நடத்த வேண்டும். நெல்லுக்கு நெல்லாவதும் வட்டை கொட்டாமல் தெரிவித்தேன். அதற்கு கர்நாடகர்கள் பத்தான் வெள்ளியம்மாளுக்கும் பாவலிக்கு திருமணம் வந்து பொன்மலாம் நிறுவிட்டது. இதே மாதம் இதே தேதி அடுத்த வருடம் வைத்து தெரிவித்தார்கள். பத்தான் பார்த்தேன் பத்தான் இளையமன் தெரிவித்தேன். இளையமன்னர்களே இந்த வடிமகனை திருச்செந்தூர் சோயம் பட்டப்படியில் இன்னும் 3 முக்கால் நடக்காவிட்டால் நான் இறந்து வரும்போது சோசிய சொன்னதாக அதில் அவரும் தெரிவித்தேன். அதற்கு கமனாத்தர்கள் பேச்சிச்ச வேண்டி கருடிச்ச மலக்கற்பனன் படைத்தத பாண்டித்தவரிடம் எப்படியும் சாமர்த்தியம் நந்தனை கேட்டு வாழ்ந்து தெரிவித்தார்கள். பத்தான் பார்த்தேன். ஆஹா இது சந்திப்பம் வந்தது. பத்தான் கூட வந்த கமல வீரர்களை அழைத்தேன். கமர்களே பாருங்கள் அங்கே கருத்து கொட்ட 110 எழுதும் எப்படியும் என் ஓட்ட பஞ்சத்தில் அவர்கள் தெரிவித்தேன். அதை கமனாத்தர்கள் தலச்சம் கொண்டு வியாது காரியப்பவனை வைத்தார்கள். பத்தன் 6 வார்த்தை சொல்லி தந்த மாத்த சொல்லி ஒரு விவி மாத்த சொல்லி அங்கே கருத்து கொட்ட 110 எழுதும் அங்கே 800 மாடுகளை பொய்மா திட்டத்தை குறிவிட்டேன். பிள்ளைமகன் நினைத்ததோடு முடித்து விட்டேன். நெல்லெல்லாம் பிரமமாக அமைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படியானால் அப்படியானால் என் மகனுக்கு நாள் பிரிக்க வேண்டும். சீக்கிரமா எதிர்பார்க்க யார் உள்ளே அப்படியா முத்துராமலிங்க தேவர் புகழப்படி காலங்கிடந்து ஓடுது பார்
இந்த காலத்தில் அசையாது எவரையா பேரு அகில உலகம் போற்றுகின்ற தலைவர் யாரு அகில உலகம் போற்றுவீங்கள் தலைவர் யாரு அகில உலகம் போற்றுகின்ற தலைவர் யாரு நம்ம பசுபொனில் பிறந்த மகள் எவரையா பேரு நம்ம பசுபொனில் பிறந்த மகள் எவரையா பேரு காலம் கடந்து ஓடுது காவேரி யாரு எந்த காலத்திலே எவரையா பேரு ஐய காலம் கடந்து ஓடுவார் காவேரி யாரு எந்த காலத்திலும் வந்தாதையா தேவரையா பேரு கடந்து ஓடுது காவேரி யாரு எந்த காலத்திலே அசையாது எவரையா பேரு அம்பையார் என்றடித்த அன்பு முகம் எவரையா இசையிலா கண்டெடுத்த தேவ மகன் எங்க இருக்கா பசும்பொனிலே பிறந்த மகன் யாரையா நம்ம பசும்பொனிலே பிறந்த மகன் யாரையா அந்த பாரதத்தாய் பெற்றெடுத்த சிவமையா காலம் கடந்து அல்ல காலம் கடந்து ஓடுவார் காவேரி யாரு அந்த காலத்திலே எவரையா பேரு ஊருக்கே உழைத்த மகன் உலகம் போட்ட செல்வ மகன் உருக்க முளைத்த மகன் ஊருக்கே உழைத்த மகன் உலகம் போட்ட செல்வ மகன் தவறு யாரு எங்க பாரையா அந்த உலகம் போட்ட செல்வம் என்று கூறையா அந்த உத்தமரு யாரு என்று கேளையா அந்த உலகம் போட்ட செல்வம் என்று கூறையா காலம் கடந்து ஓடுவார் காவேரி யாரு எந்த காலத்திலே அதை யாரு எவரையா பேரு நாட்டுக்கு உழைத்த மகன் நமது நாடு தெய்வம் மகன் நாட்டுக்கு முளைத்த மகன் நமது நாட்டு சிங்கம் மகன் எவரது தேசத்துக்கு தெய்வம் மகன் யாரையா தேசத்துக்கு தெய்வம் மகன் யாரையா தெய்வீக திருமகனை பாரையா அங்க தெய்வீக திருமகனை பாரையா காலம் கடந்து ஓடுவார் தேவரையா பேரு பசுமை பிறந்த மகன் சிங்க மகன் எவருக்கு பசுமொழி பிறந்த மகன் பால் முழுதும் போற்று மகள் கங்கின் பசும்பொனில் பிறந்த மகன் தாகுகளும் தேசத்துக்கு தெய்வமா வணங்குகிறவே பாரையா அவரை தெய்வமா வணங்குகிறவே பாரையா அவரை சிலகைய ஆடி வரும் வேலையா அவர்தான் தெய்வமாக பாடி வரும் வேலையா ஐயா வருதான் கேட்டுருங்க. அண்ணே நாளக்கலைஞர்களை பாராட்டி கலைக்குழுவின் சார்பாக அவர் தானாதிப்பில் இசைக்கலைஞர்களையும் இங்கே தானாவதியில் நடிக்கும் அண்ணன் பொன்னுமணி அவர்களையும் பாராட்டி அண்ணே பேர்லாம் வேணாம் கலைக்குழுவினருக்கு எங்களது இசைக்குழுவினருக்கு விழா கமிட்டியார் சார்பாக 501 ரூபாய் அன்பளிப்பு சொல்வார்கள். அன்பளிப்பளித்த
விழா கமிட்டியாளர்களுக்கு எங்களது இசைக்குழு சார்பாகவும் அண்ணன் பொன்னுமணி அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தங்கத்தமிழ்நாட்டினிலே தனி பெரும் தலைவரையா கர்நாடகத்தில் ஆண்டாரையா கருதி தவிக்க விட்டு சென்றாரையா நம்மளை தவிக்க விட்டு சென்றாரையா. மனதில் வைத்து எடுத்த சிங்கம் தன்னை விட்டு மறைந்தாரையா எங்களை தவிக்க விட்டு சென்றாரையா மாமன்னர் தவிக்க விட்டு சென்றாரையா. முட்டதமி வேந்தரையா
தான் பாடணும். பாடுங்க. முனியப்பன் பசாமியை பற்றி வரதமுனீஸ்வரன் படிப்பாடுவான். என் குருதை காவலவன் முனியப்பன் சாமி அவன் தேடி வரும் பக்தருக்கு ஆடி வந்து வரம் கொடுப்பாயோ. என் குருதை காவலவன் முனியப்பன் சாமி அவன் அப்படியானால் என் மகன்களுக்கு நாள் பிடிக்க வேண்டும். சீக்கிரமாக நடத்த வேண்டும். பத்திரிகை அடிக்குங்கப்பா. அங்க யாரு உள்ள புல்லு வைக்கிறேன் புல்ல வைக்கிறேன் புல்ல வைக்கிறேன் புல்ல வைக்கிறேன். அங்க யாரு அவரு? அது தூக்கி அங்க வைக்கிறேன் இது தூக்கி இங்க வைக்கிறேன். எந்த முளைக்கிற ஐயா அறிவு ஐயா அரமனை கிடக்கப்பல என்ன வேலை பார்க்குறாங்க அரமனையில? எந்த முளைக்கிறியா அவன் யாரு? இல்ல அரமனையில என்ன வேலை பார்க்குறாங்க? இன்னும் இங்க எந்த பக்கம் கிடக்க பெரிய மேராஜ சகோதரிக்கு கொல்ல வேண்டாண்டா புல்ல தூக்கி வைக்கிறியா? ஐயா சின்ன மேராஜ சகோதரிக்கு புல்ல வேண்டாண்டா கொல்ல தூக்கி வைக்கிறேன். மாத்தி மாத்தி வச்சுக்கிறீங்க அறிவு கெட்டவையா? ஐயா அரமனை கிடக்கப்பலையா? எந்த முளைக்கிறீர்கள்? ஐயா சத்தம் கேட்குது. ஐயா ஒரு வேலைக்கு அரமனை வந்திருப்பாரோ? ஐயா 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 வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்க நக்குல ஐயா வாங்க முள்ளப்பட்டி முத்தமனாச்சரே ஐயா வாங்க கை எடுக்கிறேன். ஐயா வணக்கம். நல்ல மரியாதையா ஒரு முள்ளப்பட்டி முத்தமனாச்சரை ஐயா அழைத்த குரலுக்கு கை எடுக்கிறீங்களா? என்னையே ஐயா வாங்க வணக்கம் கை எடுத்து கும்பிடுறேன். என்னையா ஐயா பார்த்து ஒரு மரியாதை கொடுக்காம கையை எடுக்கணும் சொன்னாங்க. வார்கள் என் கையத்தான் எடுத்து கும்பிடுறோம்னு சொன்னேன். உங்க கையை எடுத்து உங்க கையை எடுத்து தான் வேண்டிய கும்பிட முடியும். ஐயா கையை இப்படி எடுத்து கும்பிடுறேன். கையெடுத்து வணங்குறோம் சொல்லியா? கும்பிடுறேன். கையை எடுக்கிறோம் சொன்னீங்கடா. கையெடுத்து கும்பிடுறேன்னு ஒரு முள்ளப்பட்டி முத்தமனாச்சர் 300 பேர்த்து படை தலைவரியா நீங்க? இந்த அரவணைக்கு வந்து இப்படி ஆனந்தமாக ஆனந்த கொண்டாட்டமாக இருக்கிற போக இடக்கு மடக்கு வார்த்தைதான் தெரிவிக்கிறீர்கள். இல்ல ஆனந்த மாத்த எல்லாரும் இருக்கா? என்ன வார்த்தை தெரிவித்தீர்கள்? ஆனந்த நல்ல நேரத்தை இருக்கேன் எல்லாரும். என்னது ஆனந்தம்? அது இருக்குதுயா. ஆனந்தமாக கொண்டாட்டமா இருக்கணும்யா, விறுவிறுப்பாக இருக்கணும். அதற்காக இடக்கு மடக்கு வார்த்தை தெரிவித்து வந்தீர்கள். உங்களை போட்டுக்கிட்டு யார் வந்து
என்னைய போட்டுக்கின்ற உங்களை போய் யாரையா வைக்கிறது? உங்களை போய் யார் வைவாருன்னு தெரியுங்களா? அதுக்காக உங்களை போட்டுண்டா ஏங்க உங்களை போய் யார் வஞ்சிக்கு இருக்காரு? இப்ப யாரை பார்த்து தெரிவித்தீர்கள்? நான் அங்க அவன் கிடியட்டிட்ட வேலை சொல்லிக்கிறேன். யார வர கிடியட்டி அவன் மாத்தி மாத்தி வேலை பார்த்துக்கிறேன். சரி அவனை போட்டு வஞ்சிக்கிறேன். அவனை போட்டா அவனை போய் வஞ்சிக்கிறேன். அப்படி தெரிவிங்க. வேற என்னங்க காது உங்களுக்கு இருக்காதா? நாயமா பேசி அதற்காக நான் போட்டுனேன் அர்த்தங்கள். உங்களுக்கு காது இருக்காதா? ஆர்க்கே காது இருக்காதா? காது இருக்கியா? காது இருக்காதுன்னு அர்த்தம். காது இருக்குமா? இல்ல காது ரெண்டு இருக்காதா? காது ரெண்டு இருந்தாலும் காது கேட்காதியா? காது இருக்கலையா? நான் சொல்றதுக்கெல்லாம் தப்பு எடுத்துக்கிட்டேன். சொல்றீங்க எனக்கு மடக்கு வார்த்தை தெரிவித்தீங்களா? நாங்கள் நான் என்னைக்கு இடக்கு மடக்க பேசிருக்கேன் அரமனையில. இப்ப என்ன வார்த்தை வந்து தெரிவித்தீர்கள்? ஐயா வேலை பார்க்க சொன்னா மாத்தி மாத்தி செஞ்சுக்கிறேன். யார வர அவன் கிடியட்டி அவனை வஞ்சுக்கிறேன். நீங்க அந்த நேரம் வந்திருக்கீங்க அரமனைக்கு. ஐயா அரமனை கணக்கு ஐயா கணக்கு பண்ண சத்தம் கூட தெரியாதா? அந்த நேரம் நீங்க கூப்பிட்டு இருக்கீங்க. ஒரு முள்ளுப்பட்டி மொத்தமா இருக்கு. உங்களுடைய குரலும் ஐயாவுடைய கணக்கு தெரியாதா? ஐயா அதான் நீங்க கூப்பிடுறீங்கன்னு நான் வந்தேன். எதுக்கு? நீங்க எதுக்கு கூப்பிடுறீங்க என்ன காரணம்னு தெரியணும்ல. ஐயா வாங்க விசாரிங்க. அதுக்காக நீங்க வார்த்தைகள் தடமாட்டமாக. ஐயா அவனை வஞ்சுக்கு இருந்தீங்க. அவனை வஞ்சுக்கு இருக்கும் போது நீங்க கூப்பிட்டீங்க. சரி என்ன ஐயா அரமனைக்கு வந்திருக்காரு போல. சரி ஐயா கூப்பிடுறாரு என்னன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் நீங்க கூப்பிடுற நேரத்துல அவனை வஞ்சுக்கு இருந்தேன்னா யார அந்த கிடியட்டி பையல அது நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? நம்மளதே வயிறாரு நினைக்கிறே. ஐயா தவறா நினைக்கல. என்ன வார்த்தையில அரமனையில வை எனக்கு மடக்கு வார்த்தை தரமாட்டமா தெரிவித்தீர்கள் நடத்தங்கள் அப்படிதான் எனக்கு நீங்க ஐயா பேசி நினைப்பனா நீங்க நினைச்சிருக்கீங்க. நான் போய் உங்க எல்லாம் அப்படிலாம் திட்டுவேனா? அதானே பாத்துருக்கேன். நீங்க முள்ளுப்பட்டி முத்தப்பனாக்கிறனா பரவாயில்ல 300 பேத்துக்கு படை தலைவர் நீங்க. ஆமா எவ்வளவு தெரியுமா பேசுறீங்க தெரியுமா? பார்த்து கொள்ள நாள் ஆச்சு. நெல் வாங்க போன இடத்த அன்னைக்கு பார்த்தது. நெல்லை கொண்டு வந்து உங்க வீட்டுல அடைஞ்சு வச்சுட்டு இறக்கிலாம் வச்சிங்களையா? கொஞ்சமாச்சு ஐயா கொஞ்சம் எட்டி கொஞ்சம் பாத்தீங்களா ஐயா? இல்லைங்க அந்த நெல்லை பூரா வைக்கிறதுக்கு வீடு கொஞ்சம் பத்தல. 10,000 தாவரம் இருந்துச்சுல. அப்புறம் உங்க சின்ன வீட்டுல வச்சோம். சின்ன தாவரங்கள் அப்படின்றீங்க. அதுக்கு சின்ன வீடு சின்ன வீடு தானே. அதெல்லாம் வேண்டாமியா தாவரங்கள். நீங்க எதை நினைச்சு சொல்றீங்க? அதுக்காக நீங்க எதை நினைச்சு சொல்றீங்க? நீங்க ஐயா உங்க அடுத்த வீடு சின்ன வீடா தானே இருந்துச்சு. என்ன வீடு? சின்ன வீடா தானங்க நம்ம பக்கத்துல போட்ட மாதிரி தாவரங்கள் அப்படி சொல்லுங்க. அதுக்காக சின்ன வீடு அது ஒரு மாதிரியா அந்த பாக்கி நல்லா அதுல ஒண்டி அடைஞ்சோம்ல. ஆமா அடைஞ்சிட்டு வரும்போது ஐயா போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு வந்தான். அப்ப போன ஆளுதே அன்னை பார்த்துருந்தேன். இப்பத்தி ஐயா வந்து கணக்கு மகன் கல்யாணத்துக்காக உங்களை அழைக்க வந்திருக்கேன். அப்படியா? ஆமா காது குத்து கல்யாணம் சிறப்பாக நடத்த வேண்டும். ஐயா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நலமா இருக்கிறார்கள். தம்பி உங்க மையன் நல்லா இருக்காப்ல? என் மகன் நலமா இருக்கார்கள். அம்மா பெரியம்மா நல்லா இருக்காங்களா? அம்மா பெரியம்மா பெரிய அம்மா யாருக்கு? உங்க அம்மா எனக்கு எங்க பெரியம்மா நல்லா இருக்கு. இல்லங்க உங்களை பெத்த அம்மா எனக்கு பெரியம்மா வேணும்ல. அம்மா என்னை பெத்த அம்மா உங்களுக்கு பெரியம்மான்னு தானே கூப்பிடுவேன். அப்படி கூப்பிட்டு சர்வீஸ் ஆயிட்டீங்க. ஆமா அம்மா நல்லா இருக்காங்கல்ல? நலமா இருக்கார்கள். சம்சாரம்லாம் நல்லா இருக்காங்களா? யாரு இப்ப தானே புள்ளி வைக்கிற என்னங்க நம்ம சம்சாரமா? இல்லைங்கய்யா நம்ம சம்சாரம்லாம் நல்லா இருக்காங்களா? நம்ம சம்சாரம் அர்த்தம் ஐயா நீங்க எதுக்கு என்னையா எதை பார்த்தா நீ எனக்கு மட்டும் கூட வட வார்த்தை தப்பா பேசிக்கிட்டே இருக்கீங்க. தப்பா சொல்றீங்க. நான் எப்ப உங்களை தப்பா சொன்னேன்? நம்ம சம்சாரம்ன்ற ஐயா நம்ம சம்சாரம் நான் சொன்னேன். அப்ப என்ன சம்சாரம் நல்லா இருக்காங்களா? உங்களுடைய சம்சாரம் நலமா இருக்கார்கள் அப்படின்னு கேளுங்க. சம்சாரம் நல்லா இருக்காங்களா? சம்சாரம்னா என்ன அர்த்தம்? உங்க சம்சாரத்துக்கு அப்படி தெரியுங்க. உங்க சம்சாரம் நலமா இருக்கார்கள் தெரியுங்க. பையன் நல்லா இருக்கானே மட்டும் ஆமாண்டீங்க. அதுக்காக நல்லா இருக்காங்கன்னு ஆமாண்டீங்க. ஆமா சம்சாரம் நல்லா இருக்காங்க. சம்சாரம் உங்க சம்சாரம் நலமா இருக்கார்கள் அப்படி தெரியுங்க. நான் இப்ப சம்சார சொன்னேன். பெரிய சம்சாரம் சாப்பிடியா இருக்குண்டா? கடையிலயும் போய் சாப்பிட முடியும். சம்சாரம் சாப்பிட முடியுமா? காலையில போய் சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்காங்க நலமா இருக்கார்கள். சரி பரவாயில்ல. ஐயா இப்ப எங்க இருந்து வரீங்க? நான் ஓட்டப்பழத்தில் வருகிறேன். நடந்து வந்தீங்க? ஆமா சாரட் வண்டி என்னாச்சு? பக்கத்துல தூரல் விழுந்தது. பள்ளங்கள் தெரியாது. அதற்காக ஓரங்கட்டி நிப்பாட்டி வந்திருக்கேன் ஐயா. ஓரங்கட்டி? ஆமா வண்டி ஓரத்துல நிப்பாட்டிருக்கீங்க. ஆமாய்யா. மாட்டை என்ன செஞ்சீங்க? மாட்டை ஓரங்கட்டி கட்டிட்டே போடுவாங்க. மாடு ஓரங்கட்டிட்டீங்க? அதையும் ஓரங்கட்டி வந்திருக்காங்க. அப்படியும் போட்டீங்களா? என்னத்த புல்லு? அதான் நீங்க புழுங்குறதுல இருந்துறீங்க. அப்ப பத்னியா போட்டு வந்திருக்கீங்க? ஐயா கூலங்கள் பக்கத்துல குளம்லாம் போட்டு வந்திருக்கீங்க. வர இடம்புறம் குளம்ல நம்மளுக்கு. பரவாயில்ல ஐயா அரமணிக்கு வந்துட்டீங்க. ஆமா டேய் அப்பா. சரி அப்ப நெல் வாங்க போனோம்ல. எவ்வளவு? பாளையங்கோட்டை கரிச கொட்டாரு நெல் வாங்க போனோம்ல. எவ்வளவு மையார்கள்? ஐயா பார்த்து வாங்கள். அம்மா உட்காருங்கள். அம்மா அமருங்கள். அது சாப்பிடுறீங்களா? வரப்பா பிரம்மமாக. டேய் அப்பா. எப்படி வரப்புகள்? ஐயா பாத்துறேனே. பே 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 பே. என்ன நக்கல் 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 நக்கல். நீங்க
சிரிக்கிறீங்க? ஐயா ஆனந்தமாக சிரிப்புகள். அப்ப நீங்க என்ன லாபம் பண்றீங்க? ஆனந்த சிரிப்பியா? ஆனந்தமாக அரண்மனையில சேவக கோழிகளுக்கு தீனி போடுவேன். அந்த யாபகத்துல அதே ஞாபகத்தை தர்றீங்க ஐயா. அரண்மனை ஞாபகம் தான் இருக்கணும், வேற ஞாபகம் இருக்க கூடாது. அரண்மனை ஞாபகம் இருந்தாதே அரண்மனையில வேலை பார்க்க முடியும். ஆமா ஆமா, வெளியில உள்ள ஞாபகத்துல இருந்தோம்னாக்க இங்க வேலை பார்க்க முடியாது. அவ்வளவு மரியாதை உங்களுக்கு. பிரம்மமானவர்கள். ஆமா ஆமா, நல்ல வரப்புல. ஐயாவை பார்த்த உடனே ஐயா வாங்க அந்த மண்டபத்துல உட்காருங்க, ஐயா வாங்க இந்த மண்டபத்துல உட்காருங்க, எப்படி? ஐயா வாங்க அதை சாப்பிடுங்க, ஐயா வாங்க இதை சாப்பிடுங்க. என்ன வார்த்தை தெரிவிக்கிற? என்னங்கய்யா அதுக்கு இதை சாப்பிடுங்க அர்த்தம்? கொஞ்சம் கூட என்ன வார்த்தை தெரிவிக்கிறீர்கள்? ஐயா இதை சாப்பிடுற என்ன அர்த்தம்? ஐயா அங்க சொன்னதுதான் நான் சொன்னேன். அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க, இல்ல அதை சாப்பிடுறீங்களா இல்ல இதை சாப்பிடுறீங்களா? அவங்க சொன்னது மரியாதைகள். அங்கிட்டு தயிர் சாதம், இங்கிட்டு குழம்பு சாதம், அப்படி இங்கிட்டு ரசம் மோர், அப்படி சொல்லுங்க. அதுக்கு இப்படி என்ன அர்த்தம்? பாயாசம் அப்பளம். அந்த 4 பக்கத்துலயும் அவங்க சாப்பாட்டை வச்சுக்கிட்டு அதைத்தான் சாப்பிடுறீங்களா ஐயா இதைத்தான் இங்கிட்டு இருக்க சாப்பாடை நல்ல மரியாதைகள் அப்படி சொன்னாங்கல்ல. ஆமா, ஏன் எங்களை சாப்பிட சொல்லல? நீங்கெல்லாம் கொஞ்சம் படிக்காதவர்கள், கொஞ்சம் கூட என்ன தெரியாதவர்கள், என்ன சாப்பிடும் தெரியும் உங்களுக்கு, அறிவுரை பத்தார்கள், அதனால பொறுமை பத்தாதவங்க, படிக்காதவங்க. ஆமா, உங்களுக்கு அதனால உங்கள் ஐயாவுக்கு வரவேற்புகள், அதனால கோட்டை கலக்கப்பல அதற்காக மரியாதைகள் நல்லா கொடுப்பார்கள். அதனால உங்களுக்கு மரியாதை. நீங்க தருவுல எது பார்த்தாலும் எனக்கு விட வார்த்தைகள். நாங்க படிக்காதவங்க, அதனால படிப்பறிவு இல்லாதனால எங்களுக்கு மரியாதை கொடுக்கல. வார்த்தைகள் மரியாதை இருக்கியா? கொஞ்சம் வார்த்தைகள் வர கூட்டம் ஏதாவது சொல்லிக்கிட்டு பாரு அப்படின்னு வார்த்தைகள் தடுமாறிங்கள் ஒரு மாதிரியா பேசிடுவோம். அதற்காக ஐயாவுக்கு முத மரியாதை கொடுத்து அடுத்து இருந்தா உங்களுக்கு ஐயாவுக்கு தான் முத மரியாதை. ஆமா ஐயா பரவாயில்ல. உங்க வீட்டுல ஒரு சின்ன சண்டை வந்துடும். சின்ன சண்டையா? ஆமா. புதுமாக சொல்றீங்க என்ன அர்த்தங்கள்? இல்லைங்க புதுசாவெல்லாம் சொல்லல. வீட்டுல சோறாக்குன்னு சரியில்ல, குழம்பு வச்சு என்னடி இப்படி சோத்த கொலைய விட்டுட்ட? அது என்னைக்கு இயற்கை தானே. என்னடி இப்படி ரசத்துக்கு உப்பு இல்லாம இருக்கு, கொஞ்சம் வெஞ்சனத்துல உப்பை கூட போட்டுட்ட அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் சண்டை வரும். உதாரணமாக ஒரு சின்ன சண்டை. சண்டை வந்தா நீங்க வெளியே போடுவீங்களா? வெளியே தெரியாதுல? வெளியே தெரியாது. வெளியே சண்டை போடுவீங்களா? போட மாட்டீங்க. தெரியாதியா? இல்ல ரோட்ல வீட்டுல ரோட்ல காட்டுல மேட்ல சண்டை போட மாட்டீங்க. அதெல்லாம் ஏன்னா நீங்க அப்படி வெளியே சண்டை போட்டீங்கன்னா 4 பேர் 3 பேர் என்ன நினைப்பாங்க? இழப்பமா பேசுவார்கள். ஐயா கணக்கு பிள்ளை வேலை பார்க்கிறவரு, கணக்கு பிள்ளை, அரண்மனை கணக்கு பிள்ளை, ஐயா படிச்சவரு, விவரம் தெரிஞ்சவரு, இப்படி ரோட்லயும் மேட்லயும் சண்டை போட்டு திர்றாரு அப்படின்னு சொல்லி 4 பேர் 3 பேர் எச்சிய காரி கீழே துப்பிடுவாங்க. கீழே துப்பிடி போயிடுவாங்க. பெரிய மனுஷன் ஒரு கோட்டைக்கு எழுதி கோட்டை கணக்குல பார்க்கிறவர். அதனால என்ன செய்வீங்க? அதற்காக தரம்லாம் திறார் அப்படின்னு கேட்பார்கள். அதனால என்ன செய்வீங்க? என்ன செய்வார்கள்? 4 செவத்துக்குள்ள நாய்க்கிறே. அது என்ன 4 செவர்கள்? 4 செவத்துக்குள்ள வீட்டுக்குள்ள 4 செவருன்ற அர்த்தங்கள். 4 செவரு இருந்தாத்தே வீடு. வீடு 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 மட்டும் வீடு ஆகுமா? கீழே தூண் இருந்தாத்தே மேல நிக்கும் சென்றீங்க. அத்தியாரம் போட்டா தானே மேல நிக்கும். கீழே அத்தியாரம் போட்டா 4 தூண் போடணும்ல. ஆமா, அதைத்தான் சொன்ன 4 செவத்துக்குள்ள. சரி, உள்ள வச்சுக்கிட்டே நீங்களும் உங்க சம்சாரம் அடிச்சு கிடப்பீங்க. சண்டை வந்த உடனே சண்டை வந்தா வெளியே தெரியாம வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டு கிடப்பீங்க. நாங்க அப்படியெல்லாம் இல்ல. நாங்க படிக்காதவங்க. காடு வேற தோட்டம் தோறதுக்கு குதிரைக்கு புல்ல இருக்க போவோம். அங்க தோட்டத்துல எனக்கு என் சம்சாரத்துக்கும் சண்டை வந்துடும். சண்டை வந்து எனக்கு கோவம் வந்துடும். ஆமா, என்ன செய்வேன்? நடு காட்டுக்குள்ள தூக்கி போட்டு அடிச்சுட்டு இருப்பேன். சண்டை வந்த உடனேயா சண்டை வந்தா ஒரு சின்ன சின்ன கூரை குறைவா பொறுமை இல்லாம சண்டை போட்டு கிடக்குங்க. நாங்க படிக்காதவங்க தானே. நீங்க படிச்சவங்க உங்களுக்கு புத்தி எல்லாம் வேலை செய்யும். இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன கூறா இருக்கும் குறைவா இருக்கும். அதுக்காக தகவல் அடிக்கலாமா? ஆமா, சண்டை வந்துடும். ஆகி போவேன். சரி, 2 பேரும் வீட்டுக்கு வருவான். போய் நான் குளிச்சுட்டு வரேன், நீ போய் சோறாக்குடின்னு சொல்லுவேன். வீட்டுல போய் சோறாக்கு, நான் குளிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப என் முன்னாடி என்ன செய்வா? என்ன செய்வார்கள்? 2 பேரும் தானே தோட்டத்துல வேலை பார்த்துட்டு போறான். என்னைய மட்டும் சோறாக்க சொல்ற, நீயும் வாங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தள்ளுவோம். அடுப்புல தீ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. அப்ப நான் எனக்கு அந்த இடத்துல கோவம் வருமா வராதா? ஒரு ஆம்பளை பார்த்து அடுப்பு தீ சொல்ல சொல்லி கூப்பிடுறாதுன்னு சொல்லி கோவம் வந்துரும்ல. அப்ப அந்த இடத்துல தூக்கி போட்டு அடிச்சுக்கிறீங்க.
சண்டை வந்த உடனே நீங்க அப்படி கிடையாது ஐயா அப்படி இல்லை. நீங்க யாரு? படித்தவர். நீங்க சாதாரண பட்டம் பெற்றவர். அப்படியே அப்பா உங்களுடைய படிப்பு என்ன ஐயா? வாழ்த்து சொல்லுங்கள். உங்களுடைய அறிவு என்ன? நாடு எங்கும் உங்களுடைய திறமை என்ன? ஐயாதே. உங்களுடைய அங்கு சூத்து என்ன? அந்தஸ்து என்ன? அஞ்சு சூத்துற போய் அந்தஸ்து என்ன? உங்களுடைய அந்தஸ்து என்ன? உங்களுடைய கம்பீரம் என்ன? அடே அப்பா உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய அதுக்கும் உங்களுடைய இதுக்கும் நீங்க சாதாரண படிப்பு படிச்சவரா? இந்த நாட்டுக்கே தெரியும், நல்லா சொல்லுங்க, இந்த உலகத்துக்கே தெரியும். நாடு எங்கும் நீங்க கட்டபொம்மன் கோட்டையில கணக்கு புள்ள வேலை பார்க்கிறவரு ஐயா. ஐயா நல்லா படிச்சவரு அப்படின்னா இந்த உலக மக்களுக்கு பூராமே தெரியும். எப்படி தெரியும்? நீங்க என்னன்னா எவ்வளவு படிச்சிருக்கீங்கன்றதெல்லாம் தெரியும். நல்லா வாழ்த்து சொல்லுங்க. அடே அப்பா நாடு எங்க பொருட்படுத்துங்கள். நீங்க அந்த காலத்து 9 நல்லா சொன்னாரியா. எல்லாத்தையும் ஐயா நல்லா பெருமையாத்தையும் பேசி வந்தீங்க. நான் பார்த்தேன், ஐயாவுக்கு ஆனந்தமாக இருந்தது. கடைசியில் கொண்டு 9 ஆக்கிட்டீங்க. 9 ஆகுண்டா அன்னைக்குள்ள பெரியவர்களுக்கு தெரியும். ஏட்டு படிப்புகள் ஏட்டு தெரியுமையா? பனை ஓலை நாள் எழுப்புறமா படிப்புகள். பனை ஓலை. ஆமாள். அன்றைக்கு எழுத்தானால் எழுதி படித்தார்கள். இந்த ஓலையில ஆணியில குத்தி குத்தி அன்னைக்கு எழுத்தாணி குத்தி குத்தி அன்றைக்கு எழுத்தான எழுதி படித்தார்கள். நீங்க கணக்கு பிள்ளைன்னா காணாவுக்கு குத்தி குத்தி காணா போடுவீங்க. ஐயா அண்ணன் ஐயா அந்த காலத்து ஐயா நான் போடல, அப்ப உள்ள காலங்கள் எழுதியிருக்கார்கள். அதே அந்த காலத்துல ஐயா கணக்கு பிள்ளைக்கு காணா போடணும். ஆமா முத அப்படி குத்தி குத்தி போடுவீங்க. குத்து ஆணி எழுத்தாணியா அதைத்தான் சொல்லிக்கிறேன். ஆமா எழுத்தாணி எழுதி படித்தார்கள். இன்றைக்கு என்ன தெரியுமா? நிலத்தை வித்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். ஆடு மாட்டை கூட வித்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். சரி. அன்றாட விளைச்சலை தானியங்கள் அதை வித்து பிள்ளைகளை காலை மாநிலங்கள் படிக்க வைக்கிறாங்கயா. சரி. ஆனா படிப்புல இன்னைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு சொல் போன்ற காலம் ஆகி போச்சு. அதற்காக ஈஸியா கொண்டு ஐயா 9 என்னத்த சொல்லிவிட்டேன். 9 ஆமா பெரிய படிச்சு கிழிச்சவர் தெரியாது. நம்ம கிழிச்சவரா? கிழிச்சவர் என்ன பிள்ளை இருக்காது தெரியுமையா? என்ன தெரியுமா? ஒரு பேப்பர் பிள்ளை ஆகி போச்சு, அதை எடுத்து தூக்கி போட்டு அடுத்த பேப்பர் பார்க்கணும். அதான் படித்தவர். அதைத்தான் நானும் சொன்னேன். கிழிச்சவர் பள்ளிக்கூடத்தில் படிச்சிங்க, 1/2 மணியில கணக்கு எழுதல தப்பா போயிட்டா பேப்பரை கிழிக்கிறீங்க. அதைத்தான் சொன்னேன். பள்ளிக்கூடத்தில் படிச்சாரு, 1/2 மணியில கிழிச்சாரு. இதுலயே கிழிச்சு தரையா? நீங்க தான் கிழிச்சீங்களா? நீங்க தான் கிழிச்சீங்க. நான் எதுக்கு கிழிக்கிறேன்? சரி பரவாயில்ல ஐயா. இருக்கட்டும். சாப்பாடு விட்டுட்டு சொந்த வேலையை பார்க்க கூடாது. ஆமா ஐயா. ஓட்டப்படாதுன்னு ஐயா 1/2 மணிக்கு வந்துட்டீங்க. ஆமையா. பசியோட வந்திருப்பீங்க. ஆமையா. என்ன சாப்பிடுறீங்க? ஐயாவா கொஞ்சம் காபி சாப்பிடுங்க. காபி? அது வேண்டாம். காபி. நோ 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 நோ. காபி சாப்பிட மாட்டீங்களா? அதெல்லாம் வேண்டாம் ஐயா. ஏன் முறுக்கு மிச்சர் சாப்பிடுங்க. முறுக்கு மிச்சர். நீங்க என்ன ஊனோட குதிரை கணச்சாப்புல கணக்கிறீங்க? குதிரை? ஆமா. ஆனந்த சிற்பியா குதிரை பத்தி. வேண்டாம். சாப்பிட வேண்டாம். சாப்பிட மாட்டீங்க? நோ 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 நோ. சரி பழம் சாப்பிடுங்க. பழமா? என்ன பழம்? ஆப்பிள். ஆப்பிள் எங்க விக்குது? ஆப்பிள் இருக்குது. எந்த கடையில் ஆப்பிள் விக்குது? ஆப்பிள் பழம் சாப்பிடு. ஆப்பிள். அதெல்லாம் வேண்டாம். ஏயா அதெல்லாம் வேண்டாம் ஐயா. வாழைப்பழம். அது என்ன வாழைப்பழம்? நம்ம அரமனை தோட்டத்தில் வளைஞ்ச வயக்காட்டு பழம். வாழைப்பழம் பெருசா இருக்கும், நந்தில இருக்கும். அப்படியா? வேண்டாம். மொந்த பழம். முந்தை பழமா? அது என்ன புதுமையா இருக்கு? முந்தை பழம் பெருசு. வாழைப்பழம். அது வேண்டாம். இன்னொரு பழம் இருக்குது. என்னது? சின்ன பழம். சின்ன பழம்? அது எங்கேயா சின்ன பழம் காய்க்குது? லேசா உரிக்கலாம். லேசா உரிக்கலாமா? லேசா தொலி எடுக்கலாம் உரிச்சு. நீங்க சின்ன பழம் அப்படி ஒரு பழம் இருக்குது. ஓஹோ. ஆமா புதுமையா இருக்குது. அதுதான் பூவம்பழம். அதான் வேண்டாம். என்ன அதை கொடுத்தாலும் வேணாங்கிறீங்க, இதை கொடுத்தாலும் வேணாங்கிறீங்க, வேற என்னதான் சாப்பிடுறீங்க? பாருங்க ஐயா, திருநெல்வேலி அல்வா, யாழக லட்டு, மைசூர் பாக்கு, அப்பா சேபி, பச்சரிசி பொங்கல், நெய் பலகாரம், மலங்காட்டு நேந்திர பழம் தெரியுமா? மலங்காட்டு நேந்திர பழம் ஐயா. ஐயோ சைவ கணக்கப்பல நேந்திர பழம் ஐயா சைவ கணக்கப்பலையா. நீங்களா கவிச்சி ஓவரா சாப்பிடுறீங்க. கவிச்சி சாப்பிடாதீங்கயா.
சைவமா சாப்பிடுங்கள். நீங்க ஆமா செய்வோம். நீங்க ஒத்த கோழி முட்டையா தான் ஒரு வழியா தான் சாப்பிடுவீங்க. ஐயா சைவம் தான் சாப்பிடுவான். சைவ கணக்கு ஒரு அந்த தெரு கவிச்சுன்ற இடத்துக்கு போக மாட்டான். சைவம் அதிராமம் 2 அடி 3 அடி தள்ளித்தான் போகணும். இந்த அதிராமத்துல சொல்றாங்களே அந்த பலகாரம்லாம் சாப்பிட மாட்டேன். நோ 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 அதெல்லாம் பாத்திமனூர்ல சொல்றது அந்த இடத்துக்கே போக மாட்டேன். சைவ கணக்கு மானாமதுரையில சொல்றது சைவம் ஐயா. அங்க கோயிலுப்பட்டி எட்டியாபுரம் அங்கிட்டலாம் சாப்பிட மாட்டீங்க. ஐயா சைவம் தான். விருதுநகரே சாப்பிட மாட்டீங்க. நோ 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 சாப்பிட மாட்டீங்க. அதெல்லாம் வேண்டாம். திருநெல்வேலி ஆலாக்கலட்டு லாலாக்கடை அங்க போயிட்டு மசூர் பாக்கு மைசூர் பாக்கியா மைசூர் பாக்கு மைசூர் பாக்கு அங்க போயிட்டு ஜிலேபி திம்பிங்க. ஜிலேபி 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 அங்க போய் ஜிலேபி சாப்பிடுவீங்க. மாப்பிள்ள பாருங்கள் நீ ஒரு வில்லுப்பட்டி முத்தப்பனாக்கார் நான் அரம கணக்கப்பிள்ளை இவாளுக்கு நோக்கு மாப்பின்ற காரணம் என்ன மாப்பிள்ளைன்னு சொன்னதுல என்ன பண்ண குடிமொழிங்க போச்சு. ஒரு அரமலை சாசமான மாப்பின்ற காரணம் என்ன? நீங்க கணக்கு பிள்ளை நான் கோடாங்கி நினைக்கிறேன். நோக்கு நேக்கு இவாளுக்கும் நோக்கு நேக்கு இவாளுக்கு என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தை சொன்னதுல என்ன பண்ண பொம்பளை பிள்ளையா நீங்க சேலையா கட்டிருக்கீங்க ஜாக்கெட்டா போட்டிருக்கீங்க மாப்பின்ற காரணம் ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை தானியா நீ பொம்பளை சொன்ன பிடிக்கும். அதுக்கு மாப்பிள்ள காரணம் உனக்கு எனக்கு என்ன இருக்கு வித்தியாசம்? என்ன நீ முள்ளுப்பட்டி முத்தப்பனாக்க ஆமா நான் அரம கணக்கப்பிள்ளை இவாளுக்கு மாப்பிள்ள காரணம் என்னையா? அப்படி கேக்குறீங்களா? ஓ நோக்கு நேக்கும் இவ்வாளுக்கும் என்ன உக்க போட்டு கிடக்கு? மாப்பிள்ள காரணம் என்ன ஐயா? சரி மாப்பிள்ளைன்னு எதுக்காக சொன்னீங்க தெரியுமா? நீங்க கோவிச்சுக்கிற கூடாது. தெரியுங்கள் இந்த ராமநாதபுரம் மீட்டிங்கு போனீங்கல்ல, பெரிய மன்னர் சின்ன மன்னர் கூட போனீங்களா போகலையா? ஆமா போனோம்ல. போனீங்கல்ல. உங்க 3 பேர்த்தையும் சிறையில் அடைச்சு போட்டே வெள்ளக்கார பையன் அடைத்தார்கள். அடைச்சு விட்டான்ல வெள்ளக்காரன் அடைத்தார்கள். பகதூர் பாதிரவில்லை தேவை வந்து மீட்டினார்கள். பெரிய மனுஷா சின்ன மனுஷா மீட்டிட்டு வந்துட்டாங்க. நீங்க வந்தீங்களா? என்னது மேல்மாடியில் நீ என்ன உங்களை பாத்தீங்களா? அந்த பாத்தீங்களா மேல்மாடி நீங்க வரல. அப்ப நான் என்ன நினைச்சேன், மன்னர்கள் வந்துட்டாங்க, ஏறு பொழுதுக்கு போனாங்க மீட்டிங்கு, இறங்கு பொழுதுக்கு வந்துட்டாங்க அரண்மனைக்கு. ஒருவேளை ஐயா அப்படியே தூத்துக்குடி போய் எட்டயபுரம் அப்படி கோயில்பட்டி பாதை போய் அப்படியே ஓட்டப்படாரம் போயிட்டாரு. அந்த நோக்கத்துல இருந்திருக்கீங்க ஐயாவை போய் பார்த்துட்டு வருவேன். ஐயா உங்க மேல பாசம் உள்ளவன் நான் ஒருத்தனே அரண்மனையில உங்க மேல பற்று உள்ளவன். அப்படியா? நம்ம ஐயா வந்திருக்காரா வல்லையா அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஆத்திரமா போனேன்னு தெரியுமா? ஆர்வத்தோட போயிருக்கீங்க ஓட்டு போடுறதுக்கு உங்க வீட்டுக்கு. என்ன விட்டார்கள்? உங்க வீட்டுல போய் பார்த்தேன். சரி இன்னும் பார்க்கும் போது தான் தெரிஞ்சு. என்ன இருந்துச்சு? உங்க சம்சாரம் திறந்து வச்சுட்டு படுத்துக்கண்டா கதவை பங்குனி மாத்த வெயில் காத்து வராம கதவை சன்னெல்லாம் திறந்து வச்சு படுத்து கிடந்தாங்க. சரி என்னடா ஐயா சம்சாரம் இப்படி படுத்து கிடக்குறாங்களே அப்படின்னு நான் வெளியில நின்னுகிட்டு யோசனை பார்த்தேன். என்னத்த பார்த்தீங்க? பதறாம ஏறுவான் உங்க வீட்டு வாசப்படியில. நீங்க 9 வாசப்படி படி கட்டி வச்சிருக்கீங்க. மட்டத்தை ஒசத்தி சரின்னு அந்த படியில ஏறி போய் அந்த பக்கம் போய் உட்காந்து வீட்டுக்குள்ள உங்க சம்சாரம் பட்டக்குன்னு எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு அண்ணே நாய்க்கிறண்ணே வாங்கனே அண்ணே எப்பனே வந்தீங்க? அண்ணே காப்பி சாப்பிடுங்கண்ணே, அண்ணே சோறு சாப்பிடுங்கண்ணே, அண்ணே பால் சாப்பிடுங்கண்ணே, பால் சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொன்னாங்க. சரி உங்க சம்சாரம் என்ன அண்ணே அண்ணேன்னு சொன்னா உங்க சம்சாரம் எனக்கு என்ன வேணும்? ஆமா போலும் தங்கச்சி தங்க இருக்கேன்னு தங்கச்சி முறை வேணும்ல. ஆமா போலும் ஏன் தங்கச்சி உங்களுக்கு கட்டி கொடுத்தா? ஆமா போலும் மாப்பிள்ள வேணும். மாப்பிள்ள தானே வேணும். ஐயா நெல்லு வாங்க போனா சரி எட்டாவது எல்லா தரத்துல 800 மாடு மேய்ஞ்சுக்கிருந்துச்சு. சரி இந்த 800 மாட்டுமே நீங்க தானே ஓட்ட சொன்னீங்க. ஆமா அங்க இருக்க நெல்லெல்லாம் பொதி ஓட்டு கொண்டு வரணும். ஆமா மாட்டெல்லாம் ஓட்டுங்கன்னு சொன்னீங்க. ஓட்டிட்டு போனோம்ல. ஓட்டிட்டு போய் சிறி வைகுண்டு பக்கத்துல மாட்டெல்லாம் அமைச்சு வச்சோம்ல. நாங்க அங்க அடிச்சு மல்லு கட்டி நாங்க நெல்லு வாங்கிட்டு இருந்தோம்ல. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஊரே மாடு பசியால கத்திட்டு கிடக்கு. ஊரே மாடா? ஆமா மாடு நம்ம மாடு இல்ல ஊரா விட்டு மாடு தானே. சரி எட்டியாவரத்து மாடு தானே. அப்ப பூரா பசியால கத்துது. சரி போய் தீவனம் பிடிங்கி போடுங்கயா, போய் வைக்க பிடிங்கி போடுங்கயான்னு சொன்னேன்ல. அந்த மாடு எப்படி கத்துச்சு பாருங்கள்.
நம்ம நாட்டு மக்கள் சாப்பாடு சப்பளி போட்டு அரமனையில் கேட்டிய தூணார்கள். நான் கலக்கலை பார்த்து வந்தபடியாக ஒரு வாயிலாத சீவன்கள் கத்துறது கதறன்னு பற்றி பேசிருமையா. அரவண மாடு தண்ணி வணிகம் என்ன குளத்துல தெரிஞ்சுமா அம்மா என்னையா ஐயாவை காலையில ஒண்ணு சென்னைக்கு போடணும். சென்னை போறியா? ஆமா, சென்னை மாடு மாதிரி கத்து. மாடு தண்ணி வண்டி நம்ம கத்தலாம் இதுக்காக சென்னை போற முடியாது அர்த்தம். சென்னைக்கு போடுற மாதிரி கத்து. அது என்ன நிலைமை பாரியா? இன்னும் தண்ணி வண்டி நம்ம குளம் நம்ம தரமாட்டமா கிடந்துச்சு. நீங்க பக்கத்துல நகர்னீங்களே கொஞ்சம் ஈவா இருக்கும் உங்களுக்கு. என்ன நிலைமை பாரியா? ஐயா அப்பா, இது கால மாடு சத்தம் இருக்கு. பாவருக்கம் கோபடிப்பட வைக்கப்பட காரணம் என்ன? வைக்கல புடிங்கி போட்டீங்களா? ஆமா. உருவி போட்டீங்களா? புடிங்கி தனியா போடுவாங்க. உருவல புடிங்கி தான் போடுவார்கள். புடிங்கி இருக்கீங்க. புடுங்குறதுல ஐயா கெட்டிக்காரு. கன்றை ஓட்டு புடுங்கி இருக்கீங்க. ஆமா. வைக்கல கன்றை ஓட்டு நடுமையும் புடுங்கி இருக்கீங்க. ஆமா. மேல இருந்த வைக்க உங்களை போட்டு அமீ பிடிச்சு உள்ள கழிஞ்சிட்டீங்களாம்ல. ஐயாவளையா முக்காதியா நல்ல விவரமா தானே புடிங்கி விடுவேன். ஐயா கடைக்காரு வைக்க புல்லுக்காரர் சொன்னாரு. என்ன சொன்னார்கள்? உங்க ஐயா வைக்க புல்ல புடுங்கினாரா இல்ல உள்ள கழிஞ்சு வச்சாரா? வீச்சம் தாங்க முடியல, வைக்க புல்ல மாடு திங்க மாட்டோம்னு சொல்றாரு. ஐயா அரம கணக்கப்படி வந்திருக்காரு. தனியாக சாப்பாடு பரம் கொடுத்தார்கள். வெள்ளரிப்பு கொடுத்தார்கள். ஆமா, கனிவன பரம ஒரு பொம்பளை ஒரு கிளவி கொண்டு வந்தா வெள்ளரிப்பு. ஆமா, பிரமமாக நாங்களாம் ஒண்ணுதான் சாப்பிட்டேன். ஐயா வெதோட முழுகிட்டீங்க. நீங்க 3 சாப்பிட்டீங்க. அதுக்கு கலக்கிருச்சோ ஒரோட முழுங்கி ஓரக்கூட பக்கத்துனாக சாத்திரம் பார்த்து வைக்கப்படும். அடி சேக்கே அதனால காய்கறி இருக்குமே, நல்ல பீச்சு இருக்குமே, காய்கறி இருக்குமே. அந்த காய் எடுத்து கொண்டு போய் கமுதி அதே அப்பா அபிராமம் நீங்க இந்த ஏரியாவில் வித்து பொழைச்சுக்குங்கள். நீங்க பேண்ட இடத்துல அது முளைச்சிருக்கிறது. நாங்க அதை காய பிடிங்க நாங்க வித்து சாப்பிட நல்லா இருக்கும். காலையில போய் சொல்லி இந்த வைக்கப்பட சமைச்சாருக்க சரி ஒரு அடி வைப்புல ஒரு கிளவி தண்ணி அடிச்சுக்கிருக்கேன். அந்த ஒரு கிளவிட்ட மட்டும் சொல்லுவேன், இந்த உலகத்தவே அந்த கிளவி பரப்பிடும். ஆனா மிக்கவும் சொல்றேன், 2 சின்ன சிறு சொன்னா மறந்துவார்கள். 2 காது கிளவி சொன்னீங்கடா வந்தானா. ஆமா, வாயி வரப்ப வைக்கப்பட நாசம் மட்டும் போயிட்டானே. இதே மாதிரி வாய பொழந்துரும். இப்படி வீதி வீதியாக வந்து பேசுவார்கள். ஆமா, அந்த அம்மா சொல்லிடுவேன் சீக்கிரமாக. ஆமா, மன்னர்கள் எதிர்பார்க்க வேண்டும். ஆமா, மன்னர் என்ன வைத்தார்கள்? என்ன போன விவரத்தை பெரிய மரசா சின்ன மரசா கேட்டாங்க. என் மேல கோபமா இருக்கார்களா? ஆமா, உள்ள உங்க மேல கோபம்ல இல்ல, வருத்தமா இருக்கார்களா? உள்ளபடியே சொன்னா என்ன உங்களுடைய வரவை எதிர்பார்த்துக்கு இருக்காங்க. அப்படியா? ஐயா எப்போது வருவார் எதிர்பார்த்த ஒன்னமாக காத்துக்கு இருக்காங்க. என் மேல கோபமா இருக்கார்களா? கோபம்லாம் இல்ல, வாங்க அரண்மனைகளை சென்று மன்னர்களை சந்திச்சு வருத்தமா இருக்காங்களா? இல்லங்க, இளையவர்கள் ரொம்ப பூரிப்பா இருக்காங்க. பெரிய மன்னர் ஆனந்த பூரிப்பா இருக்காரு. ஆனந்தமா இருக்காரு. ரொம்ப பிரியமா மனச பாப்பமா பிரியமா இருக்கார்களா? ரொம்ப பிரியமா இருக்காரு. ஓஹோ, அப்படியே சீக்கிரம் மன்னர்களை எதிர்பார்க்க வேண்டுமே, சீக்கிரமா எதிர்பார்க்கும். ஹலோ
மந்திரியாரே பிரபு, வாருங்கள். தெரிவிங்கள். தாங்கள் இடமாக இருக்கின்றீங்களா? தாங்கள் யாபேர் போகும்போது என்ன தெரிவித்து அனுப்பின மன்னந்த பேர் வரும் என்ன தெரிவித்தீர்கள்? வட்டிக்கு நெல்லுக்கல்கள் கொடுத்தால் வாங்கிவல் நீ என்றால் திரும்பி வாழ்ந்தால் தெரிவித்த தவிர ஆயிரம் கப்பல் 100 பரிவாரம் 64 படம் சென்று அன்று கவர்ந்த முப்பரை கொன்று 136 பட்ட நெல்லாம் அள்ளி வந்து விட்டீர்கள். பிரபு, இதற்கெல்லாம் காரணம் இருக்காதா? பிரபு, என்னை உடன் வந்த தம்பி மேல் பரிசுமத்துவதற்கு எல்லாம் நியாயமா? பிரபு, தாங்கமா தெரிவித்தோம். வேட்கிச்ச வேண்டும், கேடுக்கிச்ச மலக்கற்பனன், பிழைத்தது பாண்டித்யாவரிடம். நெல் கேட்ட பிரபு. கேட்ட இடத்தில் எங்களை பார்த்து திறக்கலாமத்தை ஏற வார்த்தையில் கேட்டார்கள். இப்பத்தான் பார்த்தீங்க மர்களே, இது வார்கள், இது நம்ம கேட்ட கேள்வி அல்ல. பெரிய மனச சின்ன மனச கேட்ட கேள்வி தெரிகிறது அப்படின்னு நான் கமல வீரன் தெரிவித்தேன். அங்கே திறந்தவர் தெரிவித்து வார்கள் உத்தப்ப நாயக்கரே, மருமகனே. நமது பிள்ளைமகள் சொல்வதா உண்மைதானா? ஐயா சொல்றதுல உண்மைதாங்க. என்ன தெரிவிக்கிறீர்கள்? அவன் ஐயா இன்னைக்கு அரண்மனையில் பொய் வச்சிருக்காரு. இன்னைக்கு பேச போறாரு. அவர் காரியத்தை அவர் முடிச்சுக்கிட்டாருல. என்ன தெரிவிக்கிறீர்கள்? நியாயமா போய் நெல்லு கேட்க போக சொன்னீங்க. ஆமா, போய் நெல்லு கேட்டான். காவலாளி 3 என்ன சொன்னாங்க? இந்த நெல்லுக்கு நாங்கள் சொந்தக்காரர் இல்லை, இந்த நெல்லுக்கு சொந்தக்காரர் கும்பினியாரை கேட்கணும், இல்லைன்னா விட்டவர் மகாராணியை கேட்கணும், இல்லைன்னா சாச்சன் துறையை கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்கய்யா போவான். நெல் இல்லைன்றாங்க. மகாராஷ்டிரத்தை போய் சொல்லுவான், இந்த வருஷம் உங்க மகன் காதலியில் நடந்தால் நடக்காட்டி பரவாயில்ல, அடுத்த வருஷம் அமோகமா கொண்டாடுவோம்யான்னு சொன்னேன். அதற்கு என்ன தெரிவித்தார்? ஐயா என்ன சொல்றாரு அந்த இடத்துல? என்ன எண்ணங்கள்? உங்களுக்குலாம் மானம் இல்ல, உங்களுக்குலாம் ரோஷம் இல்ல, அவங்க எப்படி எல்லாம் கேட்கறாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டு அவங்களை அடிக்க சொன்னது ஐயா தான். நெல்லை அள்ள சொல்லி எல்லா வேலையும் பார்த்தது ஐயா. இப்போ உங்ககிட்ட வந்து பிறட்டு பேசுறாரு. இது எல்லாம் உங்கள் சூழ்ச்சியாகத்தான் இருக்க முடியும். என்றால் உண்மையிலே எங்களை அறியாது தங்களை ராணுவத்தில் விட்டு வந்ததை எண்ணிக்கொண்டு இப்படிப்பட்ட நய வஞ்சகத்தை செய்தமில்லாமல் உங்க இளைமன்ன தெரிவித்தார்கள். எப்படி வட்டிக்காக சாமர்த்தியம் என்று கொன்றுமாறு என்றாண்டு என் தம்பியா, என் தம்பி ஒரு கால் தெரிவித்திருக்கிறார்கள். தாங்கள் படித்தவர், பற்ற பெற்றவர், தங்கள் திறமையை பாராட்டி சாமர்த்தியமாக வாங்கி வரலாம் தெரிவித்திருக்கிறார். கொன்றுமார்கள். தாங்கள் தான் இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் இருந்தாலும் பரவாயில்லை, நடந்த விட்டு நடக்க வேண்டிய கவனம். அப்படியானா நாங்கள் இருவர் தாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏழு மகன் கால்வாசி சிறப்பாக நடத்த தங்களுடைய மகன் கால்வாசி சிறப்பாக நடத்த வேண்டும். எங்கு நடத்த நினைக்கின்றீர்கள்? திருச்செந்தூர் ஆலயத்தில் நடத்த வேண்டும். பார்த்தீர்களா, இப்படிப்பட்ட அரண்மனை இருக்கிறது, சக்கரதேவி ஆலயம் இருக்கிறது, ஏன் இங்கு நடத்தலாமே? பிரபு, வெள்ளியம்மாளுக்கு பாவலைக்கு திருமணந்து வருஷம் திரும்பலை ஆகையினால் இடத்துல ஒரு பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை? அவன் இன்னைக்கு பட்ட கடனை கட்ட மாட்டாப்புல இருக்காங்க. ஐயா நேற்று பட்ட கடனை போய் கட்டுறாங்க. நேர்த்தி கடனை கட்டுறாரு. ஐயா வாங்க வேணா, இப்ப நேரம் சரியில்லை, மணி 3 மணிக்கு மேலாச்சு. ஐயா 3 மணி ஆச்சு, நேரம் சரியில்லை, 2ஆம் கட்ட நேரம் இந்நேரம் திருச்செந்தூருக்கு போறதுக்கு மினி வண்டியா விட்டுருக்காங்க. வேணும் உங்க மையனை கூட்டுவாங்க. நம்ம அரண்மனை சக்கமா கோயில் இருக்குல்ல, சக்கமா கோயில் பக்கத்துல நிக்க வச்சா, ஆமா இல்ல உட்கார கூட வைப்பான். உட்கார வச்சு சரி வீட்டுல கடப்பாறை பெருசா இருக்கு, கடப்பாறையா எடுத்துட்டு வர சொல்றேன். அதை கொண்டு குத்துனோம்னா காதுல ஓட்ட பெருசா விழுவேன். ஆமா, காட்சி செலவு இல்லாம செஞ்சிருவான். எங்க தயாரிப்பு கடப்பாறை? அப்படியானால் யார் யார் வரப்படும்? 1000 கம்பளம், 100 பரிவாரம், 67 படகுகள், அந்த பரத்து பெண்கள், வெள்ளையம்மாள், பொம்மியம்மாள், பட்டத்தரசி, என்னுடைய சகோதர சகோதரர்கள் தாங்கள் கோட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும். இளையமன்னர் வேண்டும். என்ன வார்த்தை தெரிவிக்கிறது? 1000 கம்பளம், 100 பரிவாரம், 67 படகுகள் வர வேண்டும். இந்த ஊம்பத்திர பாண்டி வரணும். இந்த அண்ணாமட்டு கோட்டையில் தண்ணி இருக்கணுமா? என்ன சொல்சி ரவி? ஆபத்தின்றால் பக்கத்தினாக சட்டப்படை பட்டிப்படை வைத்து வைத்துறோம் ரவி. அப்படி ஆபத்து வரும் நினைக்கிறீங்களா? ஆபத்தின்றால் நம்ம பஞ்சாங்கம் சிக்கும் திருச்செந்தூர் ஆலயத்திலிருந்து 7 வெங்காயம் இருக்கவா ஒரு நகரம் சங்கம் உடனே மண்டரே அப்படி காலையில் நடந்தாலும் சரி, நடக்க விட்டாலும் அண்ணனுக்கு ஆபத்துனா ஓடடி வரணும். அப்படியானால் அண்ணாமலை யாரும் படுத்தி விட்டு தேவையான செல்கள் பிறகு சந்திப்போம். அப்படி சொல்லுவோம். முடக்கா இனிப்ப சாமி பூமா குண்டு கொண்டு நாளாம் குடிகொண்டாளாம் ஓவி கொண்ட சக்கரேவி குளம் காட்டவாளாம்
வந்துட்டு வருங்க. இவர் எங்க வந்து அவர் அந்த மாதிரி தெருவில் தெரிஞ்ச வந்திருக்காரியா தூக்கி தண்ணீங்களா தம்பி ரூமத்திர பாண்டியா நாம் இருவர் பிறந்த முதல் 4 நாள் ஒருவர் விட்டு ஒரு பிந்தலை தம்பி தெரிவிக்கண்ணா ஒரு பாட்டு பாடிட்டு போங்க. பக்தி மணக்குதுங்க பசும்பொன்னின் முறுக்குள்ள சித்தி வணங்குதுங்க தேவமகன் சினையில பக்தி மணக்குதுங்க பசும்பொன்னின் முறுக்குள்ள சித்தி மணக்குதுங்க பசும்பொன்னின் முறுக்குள்ள சித்தி விளக்கு ஏதமுலா வணங்கி நம்ம தேவதி மகன் ஏதமுலா வணங்கி நம்ம தேவதி மகன் அந்த கண்ணாடிக்கு தலைவன் தேவதி மகன் அந்த கண்ணாடியில தலைவன் தேவர்கள் மகள் கண்ணிக்ககனா மகன் கண்ணி மனோவருத்தா மகன் கண்ணிக்கண்ணா மக கண்ணி மக வெளுத்த மகள் கண்ணிக்ககனா மகன் கண்ணி மனோவருத்த மகன் பண்டிகை யாதம் வைக்கும் மணிமனையில் செய்த மகன் பாருக்குள்ளே யாருக்குள்ளே யாருக்குள்ள யாரும் இல்ல தலைவணங்குதில்லை பாருக்குள்ளே யாருக்குமே தலை குனிந்ததில்லை எங்கள் பட்டி மகன் கண்ணாக்குமே நிலை குனிந்ததில்லை அங்கே பக்தி மனானதில்லை பட்டி மணக்கு இருந்த பசும்பொன்னின் முறுக்குள்ள சித்தி வணங்குதுங்க தேவமகன் சினையில தேசமுள்ள வணங்கி வரும் தேவ திருமகன் சித்தனில குடியிருக்கு தேவ திருமகன் சிறிய சதிநாடு சேதுபதியான நாடு சிறிய சதிநாடு சேதுபதியான நாடு தஜிய தலைவர் திருநெய்யாய் கொடுப்பார் சிந்தவில்லை சிதறவில்லை தமிழர் பண்பாடு சிங்கமகன் வரும் இந்த அதிகாரத்தாடு பத்தி வணங்கிருக்க பசுமனோடு சித்தி வணங்கிருக்க தேவமகன் திணை தேசமுலா வணங்கி வரும் தெய்வ திருமகன் தேசமுலா வணங்கி வரும் தெய்வ திருமகன் தேவையில் குடியிருக்கு தேவ திருமகன் நாடு உயர்ந்தாவணி நன்மைகளும் செய்தாமாய நாடு உயரவனே நன்மையில சொன்ன தங்கம் நாடு உயர்ந்தாவணி நன்மைகளும் செய்தாமாய அங்கே பத்தி வணங்கிருக்க பசுமனோடுக்குள்ள சித்தி வணங்கிருக்க தேவமகன் திணை சிந்தவில்லை சிவவில்லை திருமகன் எங்க சித்தமகன் இருக்கு சிக்காரக்காடு பட்டி மணக்கு இருந்த பசும்பொன்னின் முறுக்குள்ள சித்தி வணங்கிருக்க தேவமகன் திணை தேசமுலா வணங்கி வரும் தெய்வ திருமகன் தேவ திருமகன் ஒரு மறுவாழ்வு பாட்டு பாடு. மாத்து நல்லா உனக்கு மாத்து நல்லா கை கொடுப்பேன் பாட்டி நல்லவா ரகுலங்கள் மந்திர மாலையில் கை முடுங்கள் தம்பி அங்கிட்டு போறான் அங்கிட்டு 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 வெளியே வந்துட்டு அந்த அங்கிட்டு போட்டுட்டு வாயா அப்புறம் ஏன் இதுலயே போட்டதான் இங்க போட வேணாம்டா ஆள் மேல ஓட்டுட்டு அவ்வளவுதானே லண்டன் அரண்மனையிலே அண்டலங்கள் கொண்ட செல்வர் அந்த மாறும் வேளையிலே அண்டலங்கள் கொண்ட சீலர் அந்த அரண்மனையிலே மத்திராதல் அழிவிச்ச மண்ணு மீது
My ladies and gentlemen, all of you, welcome. பன்னிரண்டு தேசங்களை பிடித்தவன், 12 கோல்ட் மெடல் பரிசு பெற்றவன், 13 போஞ்சையினும் போஞ்சலங்குறிச்சி ஹோட்டை பிடிக்க வந்திருக்கும் எமகால நான். என்னுடைய பெயரை கேட்டால் இந்த அண்டமே கிளியெங்கும், அகில உலகமே நடுநடுங்கும். My name is கோட்டி கலந்துரை. தமிழ்நாட்டிலே 72 ஜமீன்கள் எல்லாரும் எங்களை கண்டு பயந்து அஞ்சு நடுங்கிக் கொண்டு கட்ட வேண்டிய கப்ப தொகையை கட்டிவிட்டு வாழ்ந்து வருகிறார்கள். சிறிய பதில் கடந்து பிளட்டி கட்டபொம்மா, என்னுடைய கப்பத்தை கட்டிவிடு, உன்னை நம்ம ஏற்றுக்கொள்கிறேன். ஏய் கட்டபொம்மா, என்னை எதிர்க்காதே, என்னை எதிர்த்தவன் நாட்டில் வாழ்ந்ததும் இல்லை, அவனை வாடப்பமில்லை. பிளட்டி கிழக்கிந்தியாவுக்கு சொந்தமான பாளையங்கோட்டை கரசகடம் 136 பட்டணங்களும் நம் ராணியம்மாவுக்கு சொந்தம். தமிழ்நாட்டிலே வெங்கைக்கு செம்மன வேளாண்டி, கரைக்கு செம்மன கருப்பணன், படைக்கு செம்மன பாண்டியன், 3 members காவல், இவளுக்கு நெல் கொடுக்க சொந்தமில்லை. கட்டபொம்மன் ஊமத்துறை, இவளுக்கு கூலி வேலை செய்யும் தானாதி பிள்ளை. 1000 கம்பளம், 100 பரிவாரம், 64 படைத்தலைவர்கள் வருகின்ற பிளட்டி. ஏய் கட்டபொம்மா, மண் கோட்டை வைத்துக் கொண்டு மணல் கோட்டை கட்டுகிறாயா? உன்னுடைய கோட்டை 24 வருஷங்கள் திறமட்டம் பார்க்க போகிறேன். நீ என்ன செய்ய போகிறாய்? சொல் சார். இந்த பொண்ணாடை போட்டுருங்க.